நன்மை சரியா? என்ன பாத்துருக்கியா? என்ன பாத்துருக்கியா? எனக்கு தெரியுமா? வாடகைக்கு மறுஆய்வு செய்து புதிய வாடகை நிர்ணயிக்கப்படும் போட்டிருந்தாங்க. அவங்க தேர்தல் வாக்குறுதியில் ஏதாச்சும் அவங்க செஞ்சாங்களான்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த தேர்தல் வாக்குறுதி எந்த வாக்குறுதியும் செய்யலை. நீங்கள் எதை சுற்றினாலுமே இந்த இதில் இருக்கிற திட்டங்கள் எதுவுமே செய்யலை. அந்த இது கொடுத்தாங்க, ரொம்ப தெளிவான ரொம்ப தெளிவான சாதாரண ஆள் கிடையாது. நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் நாங்கள் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரோம். இது அவங்க கொடுத்த திட்டங்கள் இது எல்லாமே. இதில் ஏதாச்சும் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு மார்க் போட்டு வைங்க. நீங்கள் மார்க் போட்டு வைங்க. அதில் எவ்வளோ சார் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. சரியா? நம்ம நண்பர்கள்லாம் சொல்லுங்க. கொடுங்கண்ணா, அது கொடுங்க. அப்புறம் பார்த்துக்கணும். கொடுங்க. நீங்கள் மற்றதெல்லாம் பேசிட்டாங்க. போங்க, அப்படி உள்ள போங்க. அவங்க கொடுத்த வாக்குறுதி இது எவ்வளோ மார்க் போடலாம்னு சொல்லி கொஞ்சம் போடுங்க சார். நீங்கள் கைப்பட இல்லை, நீங்கள் போடுங்க, படிச்சுட்டு போடுங்க. படிக்காம போட்டுருங்க. நீங்கள் சும்மா அவங்க கொடுத்த வாக்குறுதி இந்த திட்டங்கள் வந்து 10 நாங்கள் கொடுத்துருக்கோம். அதில் ஏதாச்சும் நிறைவேற்றினாங்களோ அதுக்கு எத்தனை மார்க் மட்டும் போடுங்க மட்டும் வந்து. தமிழ்நாட்டில் என்ன நிலவரம் நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். அகரம் ஊராட்சியிலே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஒன்றுக்குமே மார்க் போடலாம் சார். டோட்டலாக 10 மார்க். அதுக்கு நீங்கள் எத்தனை மார்க் நீங்கள் டிக் பண்ணுறீங்கிறது பாருங்கள். திட்டங்களை எதுவும் சொல்லவே இல்லை, எதுவும் பண்ணலாம். நீங்கள் எங்க சொல்கிறீங்க? உங்களே கேட்டப்ப நான் அது எனக்கு தெரியாதா? சரிண்ணா சரிண்ணா. வணக்கங்கம்மா. ஆட்சி மாற்றங்கள் வரணும். அவங்க அண்ணனா நிற்கிறாங்க. இது ரெட்டலைக்கு வாக்களிங்க. சந்தோஷமா சந்தோஷமா. ஓகே, நீங்க மட்டும் பார்த்தா அது போடுங்க. நாங்கள் எல்லாம் கட்சிக்காரங்க யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் சரி வச்சுங்க, நீங்கள் பார்த்து ஆடியோ வச்சுங்க. நீங்களா 35 வீட்டுக்குங்களா? நம்பர் சார், நம்பர் வாங்கிக்கணும். நம்பர் வாங்கிக்கணும். குமார் சார் நம்பர் வாங்கிக்கப்பா. சார் சொல்லுங்க. 8939 573 சார் பேர் போட்டு அகரம் இல்லான்னு 35 வீட்டு சார் தான் எல்லாமே. அவர் பேர சக்தி இது மாதிரி சார் அவங்க எந்த திட்டமும் அவங்க செய்யல. நீங்க மார்க் போட்டீங்கன்னா அங்கே ஒரு மார்க் கூட வராது. இவங்க அறிவிச்ச முக்கியமான அந்த நீட் விலக்கு போனாங்களா, மாணவர்கள் கல்வி கடன் ரத்து பண்ணாங்களா? எதுவும் பண்ணல. அதனால தான் நீங்க ஒரு கையில மார்க் போடுவீங்கன்னு பார்த்தா எதுவும் போடலையே. சரிங்களா சார்? இந்த மாதிரி எடப்பாடி ஆட்சி தான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எப்படி திரும்ப 7 மணிக்கா? சரி,